டிஎன்ஏ சோதனை மூலம் குழந்தை என்னுடையது என்று நிரூபித்தால் நான் கவனித்துக் கொள்வேன் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். மகளிர் ஆணைய விசாரணையின் போது ஜாய் கிறிசில்டா மாதம் 1.5 லட்சம் ரூபாய் பராமரிப்பு தொகையாக வேண்டும் என்றும் தன்னுடைய BMW காருக்கு 1.25 லட்சம் ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். ஜாய் கிறிசில்டாவின் இந்த கோரிக்கையை விசாரணையின் போது நான் ஏற்கவில்லை என்று மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். மிரட்டலின் பேரிலேயே ஜாய் கிறிசில்டாவை இரண்டாவது திருமணம் செய்தேன் என்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்வேன் என்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டிஎன்ஏ சோதனை மூலம் குழந்தை என்னுடையது என்று நிரூபித்தால் கவனித்துக் கொள்வேன். மகளிர் ஆணைய விசாரணையின் போது ஜாய் கிறிசில்டா மாதம் 1.5 லட்சம் ரூபாய் பராமரிப்பு தொகை வேண்டும் என்று கேட்டார். மேலும் தன்னுடைய BMW காருக்கு 1.25 லட்சம் ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டும் என்றும் கிறிசில்டா கேட்டிருந்தார். கிறிசில்டாவின் கோரிக்கையை விசாரணையின் போது நான் ஏற்கவில்லை என்று மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். டிஎன்ஏ பரிசோதனையை நான் ஒருபோதும் மறுக்கவில்லை என்றும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். மிரட்டலின் பேரிலேயே ஜாய் கிறிசில்டாவை இரண்டாவது திருமணம் செய்ததாக மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கம் அளித்திருக்கிறார். மகளிர் ஆணைய பரிந்துரையை எதிர்த்து தான் வழக்கு தொடர இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் டிஎன்ஏ சோதனை மூலம் குழந்தை என்னுடையது என்று நிரூபித்தால் கவனித்துக் கொள்வேன். மகளிர் ஆணைய விசாரணையின் போது ஜாய் கிறிசில்டா மாதம் 1.5 லட்சம் ரூபாய் பராமரிப்பு தொகையாக வேண்டும் என்று கேட்டார். மேலும் தன்னுடைய BMW காருக்கு 1.25 லட்சம் ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டும் என்றும் கிறிசில்டா கேட்டிருந்ததாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார்.